ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 8th தமிழுக்கான தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்குறோம் பசங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன், பார்க்கலாம் போய் பார்த்துருங்க. இது இரண்டாவது கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டத்தில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இன்று காலை நடைபெற்ற கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக நம்ம மாணவர்களுக்கு அப்லோட் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர் செக் பண்ணிங்க. ஒருவேளை இதற்கெல்லாம் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு ஆன்சர்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறங்க, ஆன்சர் வந்து சேரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் மனதில் தோன்றிய கருத்துக்களை டேஷ் பேச வேண்டும். செகண்ட் ஒன் 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் டேஷ். தேர்ட் ஒன் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல் டேஷ். ஃபோர்த் ஒன் நம்பருக்கு ப்ளஸ் அங்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஃபிஃப்த் ஒன் ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஷ். சிக்ஸ்த் ஒன் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது டேஷ். செவன்த் ஒன் கல்வியோடு டேஷ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. நெக்ஸ்ட்டு பகுதி ஆப்பில் பிரிவு பொறுத்திரும் பார்த்தீங்கன்னா எவையும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையில் இருப்பான். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 14வது மட்டும் வந்து கட்டாய வினா. சரிங்களா? ஸோ இதில் 8th ஒன் வந்து சிங்கிக்கு பரிசாக கிடைத்த அணிகலன்கள் யாவை. 9th ஒன் மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது. 10th ஒன் மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது. 11th ஒன் ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார். 12th ஒன் உரிச்சொல் என்றால் என்ன. 13th ஒன் எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களுள் 4 எழுதுக. 14th ஒன் தொடர்பு என முடியும் குரட்பாவினை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பிரிவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவைன 3 வினாக்களுக்கு மட்டும் விடை அளிக்கும்ப்பா. ஸோ இந்த 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 15th ஒன் பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை செய்தது நான் அன்று, பகைவர் நீவர் அல்லர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மாற்றி எழுதணும், பிள்ளைகளே மாற்றி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தப்பாக இருக்கோ செக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 16th ஒன் 2 தொடர்களை உரை தொடராக்குக. அதாவது அறநெறிகளை கூறும் நூல்களை கற்க வேண்டும், இது ஒரு தொடரும். நெக்ஸ்ட்டு அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும், இது ஒரு தொடர். இந்த 2 தொடரை ஒன்றா ஆக்கணும் சொல்கிறாங்க, பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பால் வேண்டும், எனக்கு பழம் வேண்டும், இதை எப்படி நீங்கள் உரை தொடராக மாற்றுவீங்க பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் தருக்குப்பா. ரிஃபார்ம் விக்ட்ரி. 18th ஒன் சொற்களை வரிசைப்படுத்தி சரியான தொடரை எழுதுகப்பா. பார்க்கும் போவது அதிசயமாக உன்னை சிங்கி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இயல்பு மாற்றமும் எவ்வித இணைவது புணர்ச்சியின்றி. ஓகேங்களா? ஸோ இந்த வாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறிக்கும் ஆர்டரு வார்த்தைகளானது, அதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எவைன்னு 3 வினாக்களுக்கு மட்டும் விடை அளிக்கப்பா. 22வது மட்டும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி கட்டாய வினா கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க. இதை மட்டும் 19th ஒன் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது. 20 அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை. 21 குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை. 22 படமடா என தொடங்கும் திருமூலரின் பாடல் வந்து எழுதணும் சொல்லியிருக்காங்க, பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட்டு பகுதி ஈயில் வந்து பார்த்திங்கன்னா எவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடை அளித்தால் போதும். இதில் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 23 புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி படித்து வச்சுருங்க. பல மாவட்டத்தில் கேட்கப்பட்ட கொஸ்டின் இது. நெக்ஸ்ட்டு சிங்ககனும் சிங்கியும் பேசி கொண்டதை உரையாடல் வடிவில் எழுதுக. நெக்ஸ்ட் 25 சிறந்த அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நீங்கள் கருதுவன யாவை. ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பகுதி ஊழல் வந்து பார்த்தீங்கன்னா 26ல் வந்து வாழும் முறை சமத்துவம் ஆகியன பற்றிய அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக. அல்லது குப்புசாமியை நினைத்து கண்ணீர் விட்ட நிகழ்வை எழுதுக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்லாம் படித்து வச்சுருங்கப்பா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு மறுபடியும் சொல்லிட்டேன், பல மாவட்டத்தில் கேட்கப்பட்டிருக்க வினாத்தாள் இது. ஸோ நல்லா படித்து வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பரும் நம்ம சேனல் தொடர்ச்சி ஆல்ரெடி போட்டிருக்கோம். சயின்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸ் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருக்கோம். போய் பார்க்கலாம். நம்ம சேனல் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸை கிளிக் பண்ணி லைனாக பார்த்தீங்கன்னா 8th லைனாக வரும். சரிங்களா? 8th சயின்ஸ் இல்லை, தமிழ் மீடியம் போட்டிருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கேன். ஸோ டவுட் தேவையில்லை. ஸோ இதே மாதிரி வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நியூ வீடியோ ஸோ கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த இதில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை.